எவ்ரிவான் நம்ம 10ஆம் வகுப்பு முக்கியமான வினாக்கள் 2 மார்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் உள்ளதை பார்க்கலாமா. அதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.1 அதாவது எடுத்துக்காட்டு 1.1ல் என்ன கொடுத்துருக்காங்க. A = 1, 3, 5 கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ 2, 3ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளை A கிராஸ் B மற்றும் B கிராஸ் ஏவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஈக்குவல் சமமானு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் A கிராஸ் B, அதாவது நமக்கு A கிராஸ் B கிடைக்குதுல, அதில் எத்தனை 1, 2, 3 அப்படின்னு எத்தனை நம்பர் இருக்கோ அதை சொல்கிறது. இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, A கிராஸ் B மற்றும் B கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொன்னாங்களா. நம்ம A கிராஸ் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோன்னா ஏவோட மதிப்பு என்ன, 1, 3, 5. இது கிராஸ் பியோட மதிப்பு என்ன, 2, 3. இதை நம்ம எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு முதல் மதிப்பு இருக்கா, இந்த முதல் மதிப்பை வச்சு இந்த ரெண்டு இதையும் பியில் இருக்கிற ரெண்டு மதிப்பையும் முதல்ல எழுதணும். அதாவது 1, 2, அதே மாதிரி 1, 3 அப்படி எழுதணும். அடுத்து 3 வச்சு அதே மாதிரி பியில் உள்ள ஒவ்வொரு மதிப்பையும் தனித்தனியாக எழுதணும். 3, 2, 3, 3. அதே மாதிரி தான் நம்ம 5க்கும் 5ஐயும் வச்சு 5 வச்சு 2 இதையும் எழுதணும். 5, 2, 5, 3. இதுதான் நம்மளோட A கிராஸ் B. இது நம்ம முதல் சமன்பாடாக வச்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம B கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா. B கிராஸ் ஏனா நமக்கு பியோட மதிப்பு என்ன, 2, 3. கிராஸ் ஏவோட மதிப்பு என்ன, 1, 3, 5. இந்த இதில் எப்படி எழுதணும்னா, அதே மாதிரி தான் இந்த முதல் இருக்கிற மதிப்பை வச்சு ரெண்டாவது இருக்கிற மதிப்போட ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம சேர்த்து எழுதணும். இப்போ 2, 1, 2, 3, 2, 5. அதே மாதிரி 3க்கும் ஒவ்வொரு இதையும் வச்சு தனித்தனியாக எழுதணும். எப்படி எழுதணும், 3, 1, 3, 3, 3, 5. இது நம்மளோட ரெண்டாவது இது. நமக்கு முதல் இது தானே நம்ம எழுதி கண்டுபிடிச்சிருக்கோம். முதல் இது A கிராஸ் B, B கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, அது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டும் சமமானு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், இது ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்ப்போமா. 1, 2 இங்கே இருக்கா, 1, 2. 1, 2 நமக்கு கிடையாது. அப்போ 1, 3 இருக்கா, 1, 3 இல்லை. 3, 2, 3, 2 இல்லை. என்ன இருக்குது நமக்கு, 3, 3, 3, 3 தான் இருக்குது. வேறு எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. அப்போனா நம்ம என்ன சொல்லணும், A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் ஏ. ஈக்குவலான்னு தானே நமக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ இது என்னது, நாட் ஈக்குவல் தானே. இல்லையெனில் ரீகான சொல்லியிருக்காங்க. ஏனெனில் எது இல்லை நமக்கு, 1, 2 வந்து இதில் வந்து இல்லை. 1, 2 இல்லை. 1, 3, 3, 2, 5, 5, 3 நாட் ஈக்குவல் டு இந்த இதெல்லாம் இங்கே உள்ளது என்ன, 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 5. இது எல்லாமே நம்மக்கிட்ட இல்லைல்ல. இது ரெண்டுமே நமக்கு சமமாக இல்லை. ஒரே ஒரு வேல்யூ தான் சமமாக இருக்குது. அதை தான் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மூணாவது நமக்கு என்ன சொன்னாங்க, N ஆஃப் A கிராஸ் B. N ஆஃப்னா A கிராஸ் B இருக்கா. இந்த A கிராஸ் Bயில் நமக்கு எத்தனை மதிப்பு இருக்குது, இது 1, இது 2, இது 3, 4, 5, 6. அப்போ N ஆஃப் A கிராஸ் B என்ன, நமக்கு 6. எத்தனை இருக்கோ அதை எழுதுகிறோம். அதுதான் நம்மளோட N ஆஃப். அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கோ அதை நம்ம எண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு N ஆஃப் B கிராஸ் ஏ. N ஆஃப் B கிராஸ் ஏன்னா இது B கிராஸ் ஏ. அப்போ இதில் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இதுவரையும் 6 இருக்குது. அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, N ஆஃப் ஏ. N ஆஃப் ஏன்னா ஏல எத்தனை மதிப்பு இருக்குது, ஏல 3 மதிப்பு இருக்குது. அப்போ நமக்கு N ஆஃப் ஏ வந்து 3. N ஆஃப் B என்ன, N ஆஃப் Bனா 2 தானே இருக்குது அதில். அப்போ N ஆஃப் B 2. நமக்கு என்ன பண்ண சொன்னாங்க, N ஆஃப் ஏவையும் N ஆஃப் பியையும் மல்டிப்ளை பண்ணணும்.
இன்ட்டு என் ஆஃப் பி மல்டிப்ளை பண்ணோம்னா மூவீரன் 6. அப்போ நமக்கு என்ன இது எல்லாமே சமம் தானே, என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காட்ட சொல்லியிருந்தாங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏ என் ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் என் ஆஃப் பி, இது எல்லாத்தோட மதிப்பும் நமக்கு என்ன 6 6 6. அப்போ இது நம்ம நிரூபிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இரண்டாவது எடுத்துக்காட்டு 1.2 பார்ப்போமா. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க. அப்போனா நம்ம ஏவோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஏ கிராஸ் பி அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ ஏ இருக்குது ஏ கிராஸ் பி அப்படின்னா எப்படி எழுதுவோம், ஏவோட முதல் மதிப்பு எல்லாமே ஏ தானே, ஃபஸ்ட்டு ஏவோட முதல் மதிப்பை தானே போடுவோம். அப்போனா இங்கே வர முதல் மதிப்பு ஏவோடது. இது எப்படி எழுதணும், நம்ம ஏ கிராஸ் பியில் வர முதல் மதிப்பு எல்லாமே ஏவோட மதிப்புகள். அப்போ நம்ம 2 டைம் வந்துச்சுன்னா அதை 1 டைம் ஒரு தடவை எழுதுனா போதும். அப்போ 3, 2 டைம் 2 தடவை இருக்கா 3ன்றது, அப்போ ஒரு தடவை எழுதுனா போதும். இது 5. அப்போ ஏவோட மதிப்பு என்ன நமக்கு 3, 5. பியோட மதிப்பு என்ன, இரண்டாவது இருக்கிறது, இந்த ரெண்டாவது இருக்கிறது எல்லாமே நமக்கு பியோட மதிப்பு. ரெண்டாவது என்னென்ன இருக்குது 2, 4 ரெண்டு தடவை இருக்கா, அப்போ நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும். இப்போ பியோட மதிப்பு 2, 4. இது நம்ம எடுத்துக்காட்டு 1.4 பார்க்கலாமா. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஏனில் கீழுள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றது அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உறவு அப்படின்னா ஆர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோமா. உறவு ஆரை வந்து எப்படி போடணும், ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, நமக்கு ஏ கிராஸ் பி எப்படி எழுதணும்னு தெரியும்ல. 3, 4, 7, 8 இது ஏவோட மதிப்பு. கிராஸ் பியோட மதிப்பு என்ன 1, 7, 10. இந்த ஏவோட முதல் மதிப்பை வச்சு பியோட ஒவ்வொரு மதிப்புலையும் தனித்தனியாக பிரதிடுறோம். அதாவது 3, 1 அதே 3 வச்சு 3, 7 அதே வச்சு 3, 10. அதே மாதிரி ஏவோட இரண்டாவது மதிப்பை வச்சு 4, 1 4, 7 4, 10. அதே மாதிரி ஏவோட மூன்றாவது மதிப்பு என்ன 7, 1 7, 7 10. அடுத்து நமக்கு 8 வச்சு, அதாவது ஏவோட நான்காவது மதிப்பை வச்சு 8, 1 8, 7 8, 10. இதுதான் நம்மளோட 6ன்ற ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த 1, 2, 3 இது கொடுத்து இந்த நம்பர் எல்லாமே இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்கான்ட்டு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு உள்ளதில் பார்த்தீங்கன்னா R1ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3, 7 3, 7 இருக்கா, 3, 7 இருக்குது. அடுத்து 4, 7 இருக்குது. அடுத்து 7, 10 7, 10 இருக்கா, 7, 10 இருக்குது. அடுத்து 8, 1 இருக்குது. அப்போ R1 வந்து உட்கணம் ஏ கிராஸ் பி. அதாவது R1ல் இருக்கிற மதிப்பு எல்லாமே வந்து ஏ கிராஸ் பியில் இருக்குது என்பதை பார்த்தாச்சா. அப்போ இதை நம்ம என்ன எழுதலாம், எனவே ஏயிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும் தானே. இதில் உள்ளது எல்லாமே இதில் இருந்துச்சுன்னா உறவாகும்னு போடணும். இதில் உள்ளது எதுவுமே நமக்கு இதில் இல்லை அப்படின்னா நம்ம உறவு இல்லைன்னு போட்டணும். இப்போ 3, 1 இங்கே இருக்கா, 3, 1 இருக்குது. 4, 12 இருக்கா, 4, 12 நமக்கு இல்லை. அப்போ என்ன எழுதணும், R2 நாட் பிலாங்ஸ், அதாவது உட்கணம் கிடையாது. ஏனெனில் 4, 12 அந்த 4, 12 வந்து நமக்கு இந்த எலமெண்ட் கிடையாது, ஏ கிராஸ் பியோட எலமெண்ட் கிடையாது. ஏ கிராஸ் பியில் 4, 12 நமக்கு இல்லைல்ல, எனவே உறவு இல்லை. இது உறவு இல்லைல்ல, ஏயிலேருந்து பிக்கான உறவு இல்லைல்ல, அதை எழுதிடணும்.
ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. ஏன்னா இதோட மதிப்பு இங்கே இல்லை. அப்போ மூன்றாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மூன்றாவது 3,7 கொடுத்துருக்காங்களா? 3,7 நம்மக்கிட்ட இருக்குது. 4,10 இருக்குது. 7,7 இருக்கா? இருக்குது. 7,8 7,8 நமக்கு இல்லை. அப்போ 7,8 நமக்கு இல்லையா? 8,11 இருக்கா? அதுவும் இல்லை. 8,7 இருக்கா? 8,7 இருக்குது. 8,10 இருக்குது. அப்போனா நமக்கு R3யும் நாட் பிலாங்ஸ்டு R3யும் உறவு கிடையாது. ஏனெனில் R3யும் உறவு கிடையாது. ஏனெனில் என்னென்ன மதிப்பு நம்மக்கிட்ட இல்லை? 7,8ம் 8,11ம் A×Bயோட உறவு கிடையாது. A×Bயோட மதிப்பு கிடையாது. எனவே இதுவும் உறவு இல்லை. இந்த மேலே எழுதியிருக்க மாதிரி கீழே எழுதி உறவு இல்லைன்னு எழுதிக்கோங்க. மேலே எழுதியிருக்க மாதிரி இதுவும் நமக்கு உறவு கிடையாது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சம்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.